இந்த வீடியோ எடுத்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எனக்கு இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு ஞாபகம் இருக்குது. என்னோடய ஃபோனில் வந்து டிஸ்பிளே போயிடுச்சு, விவோ ஃபோனு. அதுக்கு வந்து நாங்கள் மொபைல் கடையில் கொடுத்தோம். அங்கே வந்து எங்களால் டிஸ்பிளே வந்து ஒட்டி தர முடியாது, குவாலிட்டியாக இருக்காது. நீங்கள் வந்து விவோ ஸ்டோர் ரூம்லேயே போய் கொடுங்க, அங்கே தான் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த மொபைல் கடைக்காரங்கிட்டே கேட்டு அது கொல்லத்தில் பக்கத்தில் இருந்துச்சு. எனக்கு சரியாக ஊர் பேர்லாம் தெரியலை. அங்கே போகிறப்போ கொடுக்குறப்போ பீச் ரோட் வழியாக தான் போனோம். சைடில் பீச்சு ரோடு அதில் தான் போனோம். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அப்போ போகிறப்போ எடுத்த வீடியோ இது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். என் பையனை தான் கொஞ்சம் நேரம் வச்சு விளையாடினோம் பீச்சில் வச்சு. அவன் இந்த தண்ணிக்கிட்டலாம் போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவான். இந்த கரையில் மண் இருக்கும் பார்த்திங்களா, அதில் தான் விளையாடுறதுக்கு அலைவாவோ தலைவர். நல்ல மண்ணில் கொஞ்சம் நேரம் விளையாண்டு பார்த்திங்களா, தண்ணியை பார்த்தாலும் எப்படி பயப்படுறான். ஆனால் சின்ன பிள்ளைங்க தண்ணியை பார்த்து பயப்படுறதும் ஒரு வகையில் நல்லது தான். தண்ணி பக்கம் போகாது பார்த்திங்களா. அப்புறம் கொஞ்சம் நேரம் என் ஹஸ்பண்டை வீடியோ எடுக்க சொன்னாங்க. அதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே சும்மா வந்த கதை போன கதையெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அதுலேயே நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் விவோ ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு நாங்கள் ஃபோன் டிஸ்பிளே ஓட்டுறதுக்கு எவ்வளோன்னு கேட்டோம். இது வந்து என் தம்பியோட ஃபோன் தான். அவன் கீழே போட்டு உடச்சிட்டான். ஆனால் நான் வாங்கிட்டேன், எனக்கு தந்துட்டான். அவன் புது ஃபோன் வாங்கிட்டான். டிஸ்பிளே ஓட்டுறதுக்கு வந்து 7200 பெரிய அமௌண்ட்டாக இருக்கேன்னு தான் ஃபஸ்ட்டு வந்து யோசித்தோம். அதுக்கப்புறம் ஃபோன் வந்து சூப்பர் ஃபோனு, அது எப்படி கொடுக்குறதுக்கு மனசு வரும்னு சொல்லிட்டு ஃபோனை ரிப்பேர் பார்க்க கொடுத்துட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு 2 மணி நேரம் கழித்து வாங்க, நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 2 மணி நேரம் கழித்து போய் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தோம்.